போட போறீங்க இப்ப போடுங்கடா. ஆச்சு. இப்ப இதை எடுத்து ஒளிச்சு வச்சேன்னு வச்சுக்கோயேன். இப்பதான் அவன் வச்சுட்டு போயிருக்கான். கரெக்டா யாரையும் சந்தேகப்படாம நேரா அம்ப என் மேல விடுவான். இப்ப நான் இப்படி அழகான கோடு போட்டு வச்சா என் மேல சந்தேகம் வராதுல்ல? அதுக்குதான் இப்படி பண்ணேன். நான் சூப்பர்னு எனக்கு தெரியும்டி. நீ கத்தி ஊற கொட்டாத. வா வா. பாட்டு பாடுங்கடா சேர்ந்து. வாங்க. எல்லா ஏற்பாடும் ஒரு பிரச்சனையும் வணக்கம். வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. வாழ்க வளமுடன். அகிலாண்டேஸ்வரி அம்மா ரெடி ஆயிட்டாங்களா? குருஜி அம்மா ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இதோ இப்போ வந்துருவாங்க. பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க குருஜி. இந்த ஏற்பாடெல்லாம் யார் பண்ணது? எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செஞ்சது நம்ம பார்வதி தான் குருஜி. எல்லா ஏற்பாடும் பார்வதி தான் செஞ்சிருக்கு. அப்படின்னா எல்லாம் சரியா தான் இருக்கும். வாங்க குருஜி. வணக்கம் குருஜி. வணக்கம்மா. தம்பதி சமேதரா நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா வந்து இப்படி நில்லுங்க. பூஜையை ஆரம்பிச்சிடலாமா? ஏற்பாடெல்லாம் சரியா இருக்கா? எல்லா ஏற்பாடும் பார்வதி தான் செஞ்சிருக்கு. எல்லாம் சரியா இருக்குமா? நான் பார்த்துட்டேன். சரி, ரெண்டு பேரும் உட்காருங்க. சரிங்க குருஜி. அம்மா ஒரு நிமிஷமா. சொல்லுங்க குருஜி. வேற ஒரு சிம்பிளான மங்களகரமான புடவை கட்டிக்கிட்டு பூஜையில வந்து உட்கார்ந்தீங்கன்னா அது ரொம்ப விசேஷமா இருக்கும். இது முன்னோர்களுக்கு பண்ற பூஜைன்றதுனால கொஞ்சம் சிம்பிளா இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். உங்ககிட்ட அப்படி ஒரு புடவை இல்லைன்னா விட்டுடுங்க, பரவாயில்ல. இல்ல, பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது. இப்பவே உடனே ஒருத்தரை அனுப்பி வாங்கிட்டு வர சொல்றேன் குருஜி. போய் வாங்கிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுமா? நல்ல நேரத்தில் பூஜையை ஆரம்பிச்சிடலாம். சரி, பரவாயில்ல, விடுங்க. அம்மா, பார்வதி அப்படிப்பட்ட ஒரு புடவையை தான் உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சிருக்கா. அந்த புடவையை எடுத்துட்டு வாங்க தம்பி. இப்ப எடுத்துட்டு வாங்க குருஜி. ஐசோ, அம்மா அப்பாவோட புடவையை செலக்ட் பண்ணாங்க. ஆனா நம்ம முன்னோர்கள் பார்வதி அண்ணியோட புடவையை செலக்ட் பண்ண வச்சிருக்காங்க போல இருக்கு. பார்வதி புடவையை எடுக்கலன்னு ஃபர்ஸ்ட் வருத்தமா தான் இருந்துச்சு. ஆனா இப்ப சந்தோஷமா இருக்கு.
புடவை தான் குருஜி. பூஜைக்கே ரெடி பண்ண மாதிரி ரொம்ப சிறப்பா இருக்கு. அப்படியே வாயில குத்துற. மண்டைய முதல்ல உடைக்கிறீரு. இந்த புடவை கட்டிட்டு வாங்கம்மா, பூஜையை ஆரம்பிச்சிடலாம். சரிங்க குருஜி. அகில மனசுக்குள்ள சந்தோஷம்தான், ஆனா வெளியில காட்டிக்காம நடிக்கிறான். அருண், அப்பா. நீ போய் அந்த கிராமபோன் எடுத்துட்டு வந்துரு. பூஜைக்கு அந்த மந்திரம் ரொம்ப முக்கியம் இல்ல? அதை ரெடி பண்ணி வச்சிட்டப்பா. இதை போய் எடுத்துட்டு வந்து. போய் சீக்கிரம் எடுத்துக்கலாம். ஆமா ஆமா, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வராசா. நான் அதை நல்லாவே ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எடுத்துட்டு வந்து போட்டு காட்டு. அந்த கரகர காணத்தை கேட்கட்டும் எல்லாரும். சரி, எதுக்கு ஒரு தடவை செக் பண்ணி கீ கொடுத்து பார்ப்போம். அப்பதான் அம்மா வந்த உடனே ரெக்கார்டை ப்ளே பண்ணி பார்க்க முடியும். ஐயோ, என்னது ப்ளே ஆக மாட்டேங்குது. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. கடைசி நேரத்துல இப்படி சொதப்புது. பூஜையில வேற இந்த பாட்டு ப்ளே ஆகணுமே. உட்காருங்க. சரிங்க குருஜி. ஆண்டி, இந்த புடவையில நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஆண்டி. தேங்க்யூ. வந்துட்டா ஆசிக்கிறதுக்கு ஆளப்பாரு. அப்பா கால் பண்றாரு. அருண், அப்பா சொல்லுங்கப்பா. சீக்கிரமா அந்த கிராமபோன் எடுத்துட்டு வந்துரு. நம்ம பரம்பரை பாட்டை போடணும். சீக்கிரமா ரெக்கார்ட் எடுத்துட்டு வா. இத வந்துடுறப்பா. என்னாச்சு? அருண், கிராமபோன் எங்கடா? அது இருந்தா தானே மந்திரத்தை போட்டு பூஜை ஆரம்பிக்க முடியும். இல்ல ப்ரோ, அந்த ரெக்கார்டு ப்ளே ஆக மாட்டேங்குது. ஐயோ, பாடாதாமே. ப்ளே ஆகலையா? அப்ப என்கிட்ட ப்ளே பண்ணி காட்டினல. அப்ப ப்ளே ஆச்சு, இப்ப பாட மாட்டேங்குதே. அந்த பாட்டு இல்லைன்னா பூஜை நடக்காது. பூஜை நடக்கலன்னா நமக்கு கொண்டாட்டம். இந்த வீட்டுல நல்லது மட்டும் நடக்கவே கூடாது. என்னாச்சு தம்பி? பூஜைக்கு அந்த மந்திரம் ரொம்ப முக்கியம். உங்க முன்னோருடைய அந்த மந்திரம் இல்லாம பூஜை பண்றதுல எந்த பலனும் இல்லை.
கிளம்புங்க எல்லாரும் போலாம். ஆ, அந்த ரெக்கார்ட் ப்ளே ஆகலைனாலும் பரவாயில்ல. எனக்கு அந்த மந்திரம் நல்லாவே தெரியும். நானே சொல்றேன். என்னது? அம்மா, மந்திரத்தை தப்பில்லாம சொல்லணுமா? அது மட்டும் இல்ல, பூஜை முடிகிற வரைக்கும் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். எக்காரணத்து கொண்டும் இடையில நிறுத்தவே கூடாது. அது உங்க குடும்பத்துக்கு நல்லது இல்லம்மா. பூஜை முடியிற வரைக்கும் அந்த மந்திரத்தை நான் நிறுத்த மாட்டேன். சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். அது என்ன? ரோசாப்பூ சின்ன ரோசாப்பூ அந்த பாட்டு நினைச்சிட்டு இருக்கியா? இதை விட இந்த பூஜைக்கு வேற எந்த சிறப்புமே இல்ல. நீங்க மந்திரத்தை சொல்லுங்கம்மா. மிருத்யும் மிருத்யும் நமாமிஹம். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் விஷ்ணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாமிஹம். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் விஷ்ணம் பத்ரம் ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் விஷ்ணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாமிஹம். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் விஷ்ணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாமிஹம். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் விஷ்ணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாமிஹம். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் என்ன கவுது? நிருசிம்மம் விஷ்ணு பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாமிஹம். ஓம் ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் விஷ்ணம் சர்வதோமுகம் நிருசிம்மம் விஷ்ணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாமிஹம். ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் விஷ்ணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாமிஹம். அப்பா, இது போதும் சாமி. ஓம் உக்ரம் வீரம் மகாவிஷ்ணும் ஜ்வலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் விஷ்ணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமா. அகிலா, மந்திரத்தை நிறுத்தாத. எப்படியாவது முயற்சி பண்ணி பாடு. நிருசிம்மம் விஷ்ணம் பத்ரம் மிருத்யும் மிருத்யும் நமாமிஹம். उग्रं वीरं महाविष्णुं जवल्तं सर्वतोमुखं नरसिंहं भीष्मं भद्रं मृत्युर्मृत्यं नमेहाम्. ॐ उग्रं वीरं महाविष्णुं जवल्तं सर्वतोमुखं नरसिंहं भीष्मं भद्रं मृत्युर्मृत्यं नमेहाम्. ॐ उग्रं वीरं महाविष्णुं जवल्तं सर्वतोमुखं नरसिंहं भीष्मं भद्रं मृत्युर्मृत्यं नमेहाम्. उग्रं वीरं महाविष्णुं जवल्तं सर्वतोमुखं नरसिंहं भीष्मं भद्रं मृत्युर्मृत्यं नमेहाम्. ॐ उग्रं वीरं महाविष्णुं जवल्तं सर्वतोमुखं नरसिंहं भीष्मं भद्रं मृत्युर्मृत्यं नमेहाम्. ॐ उग्रं वीरं महाविष्णुं जवल्तं सर्वतोमुखं नरसिंहं भीष्मं भद्रं मृत्युर्मृत्यं नमेहाम्. उग्रं वीरं महाविष्णुं जवल्तं सर्वतोमुखं नरसिंहं भीष्मं भद्रं मृत्युर्मृत्यं नमेहाम्. ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு சொந்தமான இந்த பாட்டு இவளுக்கு எப்படி தெரியும்? नरसिंहं भीष्मं भद्रं मृत्युर्मृत्यं नमेहाम्. ॐ उग्रं वीरं महाविष्णुं जवल्तं सर्वतोमुखं नरसिंहं भीष्मं भद्रं मृत्युर्मृत्यं नमेहाम्. நல்லது பார்வதி, நிறுத்தாம அப்படியே பாடு. नरसिंहं भीष्मं भद्रं मृत्युर्मृत्यं नमेहाम्. ॐ उग्रं वीरं महाविष्णुं जवल्तं सर्वतोमुखं नरसिंहं भीष्मं भद्रं मृत्युर्मृत्यं नमेहाम्. ॐ उग्रं वीरं महाविष्णुं जवल्तं सर्वतोमुखं नरसिंहं भीष्मं भद्रं मृत्युर्मृत्यं नमेहाम्.
பூஜை நல்லபடியா முடிஞ்சுதுமா. சுமங்கலி பூஜை நடத்திட்டா பூஜையோட முழு பலனும் கிடைக்கும். சுமங்கலி பூஜைய நாளைக்கே பண்ணிடலாம் குருஜி. நல்லது. சுமங்கலி பூஜைக்கு 11 சுமங்கலிய வரவழைச்சு அவங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வஸ்திரம் கொடுத்து அவங்களோட மாங்கல்யத்துல உங்க கையால குங்குமம் வச்சு ஆசீர்வாதம் பண்ணணும். அப்பதான் இந்த முழு பூஜைகளோட பலன் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடலாம் குருஜி. அருண், அம்மா. குருஜி சொன்னதெல்லாம் கேட்டல்ல, எல்லா ஏற்பாடையும் பண்ணிடு. ஓகேம்மா, நான் பாத்துக்கிறேன். பார்வதி, இந்த கிழம் சும்மாவே இருக்காது. இப்ப எதுக்கு அவளை கூப்பிடுது? சொல்லுங்க குருஜி. சுமங்கலி பூஜைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நீ பண்ணி வச்சிடு. நான் காலையில வந்துடுறேன். சரிங்க குருஜி, நான் பண்ணி வச்சிடுறேன். கொழுப்புதான் இந்த ஆளுக்கு. அப்போ நான் புறப்படுறேம்மா. சரிங்க குருஜி. போய் தொலை முதல்ல. காலையில வந்துடுறேன். வாங்க. சரிங்க குருஜி. எல்லாருக்கும் வணக்கம். நன்றி குருஜி. வணக்கம். வணக்கம். பார்வதி. அம்மா, இந்த மந்திர பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? அதே சந்தேகம் தாக்கா எனக்கும். நம்ம ஆதிக்கடவுர் பரம்பரைக்கு மட்டுமே தெரிஞ்ச அந்த பாட்டு இவளுக்கு எப்படி தெரிஞ்சது? முறை என்ன மட்டும் எனக்கு தெரியும். அவ அந்த பாட்டை பாடினதுல உனக்கு சந்தோஷம்தான். சொல்லு பார்வதி, இந்த பாட்டு உனக்கு எப்படி தெரியும்? அது நான் சொல்றேம்மா. இந்த ஆள் வேறையா? பார்வதிக்கு இந்த பாட்டை நல்லாவே பாட தெரியுமா? சுந்தரம், அவளுக்கு நல்லா தெரியும் தான் இப்ப எங்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சே. அதுதான் எப்படி தெரியும்னு கேட்டுட்டு இருக்கோம். அது வந்து பார்வதியோட அம்மா இருக்கும்போது அகிலாண்டேஸ்வரி அம்மா பாடுறத கேட்டு கேட்டு அப்படியே வந்து பார்வதிக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்காமா. அதனால தான் அந்த மந்திர பாட்டெல்லாம் பார்வதியோட மனசுல அப்படியே பதிஞ்சிடுச்சு. அடேங்கப்பா, சகல கலாவல்லி பெரிய பக்த பிரகலாதி வயிற்றுக்குள்ளேயே இருந்து கத்துக்கிட்டான்னு சொல்வார் போல இருக்கு. டிராமா கூட்டம். நல்லாதான் பாடின பார்வதி. தேங்க்ஸ்மா. பார்வதி, சூப்பர். கோரஸ் பாட ஆரம்பிச்சிட்டானுங்க. ரொம்ப நல்லா பாடின பார்வதி. செம்மையா பாடுனாங்க. தொலை இழுத்து